தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ அருள் நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அந்த தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. வழியிலே வாழ சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளு நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இறைவனே தம்மையே மனிதருக்களிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயம் ஏந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். இறைவா, உம் நற்செய்தியை எடுத்தோதும் ஏழில் நிறை பாதங்கள் பேறு பெற்றன. உம் நாமத்தை புகழ்ந்தேத்தும் நாமும் புகழ் பெற்றதே. பெயர் பதித்திடும் நெஞ்சும் பெருமை மிக்கதே. சொல்லளித்திடும் சிந்தையும் சீர்மை மிக்கதே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அன்பார்ந்த சகோதரமே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக.
என் வழி அல்ல உம் வழி, என் பாதை அல்ல உம் பாதை, என் விருப்பமல்ல உம் விருப்பம், மாறாக உம் பாதையே என் வாழ்வுக்கு விளக்கு, உம் திருவுளவும் அதுவே. ஆம், கிறிஸ்துவில் அன்பானவர்களே, புனித ஜான் போஸ்கோவின் குடும்ப விழாவின் 8ஆம் நாளாகிய இன்றைய பலியில் தலைமையேற்று நமக்காக ஜெபிக்க வந்திருக்கும் பேரருள் பணி சேவியர்ராஜ் அவர்களையும் தன் சீரிய சிந்தனைகளை நம்முள் விதைத்திட வந்திருக்கும் சுங்கான்கடை புனித சவேரியார் கத்தோலிக்க தாதியர் கல்லூரியின் செயலர் தந்தை அருள்பணி சார்லஸ் விஜு அவர்களையும் நம் பாசமிகு பந்து தந்தை அருள்பணி சைன் அவர்களையும் அருள் சகோதரிகள், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரையும் மண்ணின் மகளிர், அரசு ஊழியர்கள், வெளியூர் வாழ் பங்கு மக்கள் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். இன்று நாம் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவோம் என்ற சிந்தனையில் சிந்திக்க உள்ளோம். இறைவனின் திருவுளம் என்பது நம்மை முழுமையான வாழ்விற்கு அழைக்கும் அன்பின் திட்டமாகும். அத்திட்டம் நம்முள் நிறைவேற அன்பின் உருவகமாக, சேவையின் கருவிகளாக, பிறருக்கு ஆறுதல் மொழி கூறுபவர்களாக, வேறுபாடு களைந்து ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதனை இன்றைய வாசகங்களும் மிக அழகாக எடுத்து கூறுகிறது. அத்துடன் இறைவனுடன் வேண்டுதல் மிக முக்கியம் என்பது தெளிவுடன் கூறப்பட்டுள்ளது. இறைமகன் இயேசுவும் இறை திருவுளம் தமிழ் நிறைவேறவே என் விருப்பமல்ல உம் விருப்பப்படியே நிறைவேறட்டும் என்று கூறுவதும் இன்றைய நற்செய்தியில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆண்டவரின் விருப்பப்படியே வாழ்ந்த இறைமகன் இயேசு தன் வாழ்வில் இறை திருவுளம் நிறைவேற செய்ததை போன்று நாமும் இறை திருவுளம் நிறைவேற செயல்பட்டு வருகிறோமா என்பதை சற்று சிந்திப்போம். நம்ம இருக்கும் அடிமை விலங்குகள் களைந்து வேறுபாடுகளின்றி அன்புடனும் நட்புடனும் இறைவேண்டலில் நிலைத்து உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்து இறை திருவுளம் நம்முள் நிறைவேற வரவேண்டி இவ்விழா பலியில் இணைந்து ஜெபிப்போம். இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவோம் என்கின்ற மைய சிந்தனையில் இன்றைய விழாவலியை தலைமை தாங்கி நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற அருள் பணியாளர் சேவியர்ராஜ் சுங்காங்கடை அவர்களை நம்மிடையே வரவேற்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் அதே மைய சிந்தனையில் இன்று நம்மை மறையுறை வழியாக தியானிக்க, சிந்திக்க நம்மை அழைப்பு விடுக்கின்ற அருள் பணியாளர் சார்லஸ் விஜு சுங்காங்கடை அவர்களையும் நம்மிடையே நாம் வரவேற்பதில் நாம் மகிழ்கின்றோம். அன்பு நிறைந்தவர்களே, இன்றைய நாள் திருப்பலியை சிறப்பிக்கின்ற மண்ணின் மகளிர் அவருடைய குடும்பங்களுக்காக நாம் சிறப்பாக இன்று ஜெபிக்கின்றோம். திரு லிவின் ஆக்னஸ் லினோ குடும்பம், திரு பெனிஸ் வினோ பெனிலாரோஸ் பியான் வியோ குடும்பம், திரு மெர்லின் அபிலாரோஸ் ஐலின் ஹென்சி குடும்பம், திரு ஜஸ்டின் ஆல்பர்ட் கியூபா குடும்பம், லியா என்பவரின் பிறந்தநாள் நன்றி பலியாகவும், திரு நாகராஜன் அமலா மேரி விமென் குடும்பம் நன்றியாகவும், திரு கிளாட்சன் இதழ் எல்பின்ஸ்டோன் அஸ்மி குடும்பத்தினர் நன்றியின் பலியாகவும் வேண்டுதலாகவும், திரு ஐவின் ஜாஸ்பின் நிம்மி இவோனா இவியா குடும்பத்தினர்கள் நன்றியின் பலியாகவும் ஜெபிக்கின்றார்கள். மேலும்
10 நாள் சிறப்பு திருப்பலி நன்கொடைகள் வழங்க இருக்கின்ற திரு பெர்லின் சேவியர் மேரி நிஷா அபிஷேக் பிரிட்டோ ஆக்லின் பிரிட்டோ நேசம்மாள் குடும்பம், திரு பிரான்சிஸ் இந்திரா ஸ்டாரி ஆர்லின் ஸ்டினியா ஜென்ரோ ஜெஃப்ரின் குடும்பம், திரு பெர்க்மான்ஸ் டோராபாய் நிதின் பிரகாஷ் அமல்ராஜ் ஜிபி ரஷ்னா ஆஸ்லின் தியா குடும்பம், திருமதி ஜெவராணி வின்சன் ரக்ஷனா வர்சினி அருள் சகோதரி ஜெனிலா குடும்பம், திரு லாரன்ஸ் சரோஜினி அஜேஷ் ஆனித்ரேஸ் ஜியா தியா லதர்சன் அபிஷா லினியா லிஜோ டேனியல் குடும்பம், திரு வர்கீஸ் புனிதா அபிவர்ஷா அபிஜர்ஷா குடும்பம், திரு சுஜன்துரை ஸ்ரீஜாரோஸ் ஷெர்ஜின் அட்ஷாபியா குடும்பம், திரு லாசர் சுதாராணி சுபின் மதனா அகானா அஜு பிரகாஷ் மோனிஷா மோஜு அஸ்வந்த் சுபின் அபிஷா செர்பின் செர்ஜின் குடும்பம், திரு சிங்கராஜன் ஜமீலா சிஜு குடும்பம், திரு தாஸ் ஜெயா நவ்யா குடும்பம், திரு தங்கராஜ் ரோஸ்லி கரோலின் சுபா ரெட்லின் ஜெனீபா ரோஸ்லின் ராஜா ஜோஸ்லின் ராஜா குடும்பம், திரு சந்திரசேகர் பிரேமாராணி ஹியூமின் ஜஸ்டின் ஆல்பர்ட் கியூபா குடும்பம், திரு லோவிதாஸ் விமலா ஆஸ்மி ஆரோன் குடும்பம், திரு சுசில்தாஸ் ஆடலின் மதுரம் ஆஸ்டஜ் ரினால்டி ஜெஸ்லின் அலெக்ஸ் ஆஸ்லின் ருஷ்மி குடும்பம், திரு ஸ்டான்லி தாமஸ் ஜெமிஷா ஃப்ரெட்ரின் ராஜ் ஜஸ்மித் ஸ்டானியா குடும்பம், திரு டென்னிஸ் விஜயாள் ஆன்லி ஆன்சி குடும்பம், திரு சந்திரகுமார் லீலா சௌமியா ஷர்மியா குடும்பம், திரு லோவி மேரி பிளாரன்ஸ் ரிஷ்மா ஜிஸ்மா குடும்பம், திரு நேசராஜகுமார் உஷாராணி மெபின் ராஜா நிகிஷா குடும்பம், திரு ஆண்டோ கபிதா பிரைலின் பெர்ஷின் குடும்பம், திரு கிறிஸ்துதாஸ் மேரி புஷ்பம் அஸ்வின் அபினேஷ் குடும்பம், திரு ஷாஜஹான் ஜெய்னி ஜபஜரின் ஸ்டெவின் ஜோயல் லிவிஷா ஸ்டெவின் குடும்பம், திரு மரிய மிக்கேல் சந்திரா ஆனந்த் மிக்கேல் வருண் குடும்பம், திரு ஜோஸ் கில்பர்ட் விஜயராணி ஃபெவின் ஷெல்சியா லூர்து மேரி மேரி மார்த்தாள் குடும்பம், திரு விஜயகுமார் கில்டா ஆண்ட்ரூ டினோலின் குடும்பம், திருமதி தங்கபுஷ்பம் ஜெயமில்லர் துரை சபீனா அட்ரிசா பெரில் அட்ரிசா செரில் குடும்பம், திரு அலெக்சாந்தர் அகிலா அகன்சியா அகன்யா மரிய நேசம் குடும்பம், திரு டென்னிஸ் அகிலா கிருத்தி டென்னிஸ் நிலன் டென்னிஸ் குடும்பம். இது அனைத்து குடும்பங்களும் வேண்டுதலாகவும் நன்றியாகவும் இறை அருளையும் அருள் துணையை வேண்டி ஜெபிக்கின்ற வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற நாமும் இவர்களுக்காய் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இறைவனிடம் ஜெபிப்போம். அனைவரும் எழுந்திருப்போம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது குறைகள் குற்றங்கள் பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தும் நினைத்து இறைவனிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண பரிசுத்தபடியாரையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. பேரன்பும் பேரக்கம் நிறைந்த இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீரே. அவரை போல நாங்களும் அன்பு தீயால் பற்றி எறிந்து ஆன்மாக்களை தேடி செல்லவும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இருளின் பாதையில் தளர்ந்த கால்களுக்கு அன்பென்னும் விளக்கை ஒளியாய் ஏற்றி உள்ளத்தின் இருள் விலக செய்த இறைவனின் ஒளியினை ஒளிர செய்ய இவ்வொளி வழிபாட்டில் இணைவோம்.
இயேசு காட்டிய பாதை இதுவே. காலடி கழுவிய கைகள், சிலுவை சுமந்த தோள்கள், உயிர் கொடுத்த அன்பே தலைமை என இவ்விழா பலியில் தலைமையேற்று நமக்காக ஜெபிக்க வந்திருக்கும் அருள்பணி சேவியராஜ் அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றேன். வார்த்தையாய் வந்து வாழ்வானீர், வாழ்வுக்கே வழிகாட்டினீர். கேட்பதல்ல மறையுரை, வாழ்வதே அதன் நிறைவு என்பதற்கிணங்க தன் சீரிய சிந்தனைகளால் நம்மை மெருகேற்ற வந்திருக்கும் அருட்பணி சார்லஸ் விஜு அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றேன். பதவியாய் அல்ல, பணிவாய் வந்தவர், வார்த்தை சொல்வதற்கு முன் வாழ்ந்து காட்டும் வாழ்க்கை என சிறப்புடன் செயல்படும் பாசமிகு பங்கு தந்தை அருள்பணி ஷைன் அவர்களை ஒளியேற்ற அன்போடு அழைக்கின்றேன். அழைப்பின் குரல் கேட்ட அந்த நாளில் அனைத்தையும் விட்டு வந்த இதயங்கள் உலகம் அளிக்காத மகிழ்ச்சியை இறைவனில் கண்டவர்கள் என சிறப்பாக செயல்படும் அருட்சகோதரிகள் இணைந்து ஒளியேற்ற அன்போடு அழைக்கின்றேன். தாயாய், மகளாய், துணையாய், அர்ப்பண உள்ளத்துடன் இறையன்பை காட்டும் மண்ணின் மகளிர் இணைந்து ஒளியேற்ற அன்போடு அழைக்கின்றேன். கோப்புகளின் அடுக்கில் மட்டுமல்ல, மக்களின் வாழ்க்கையிலும் தடம் பதித்து நீதி, நேர்மை, ஒழுக்கம் என்ற மூன்றையும் தளமாக்கும் அரசு ஊழியர்கள் இணைந்து ஒளியேற்ற அன்போடு அழைக்கின்றேன். பணிகளின் பயனாய் வாழ்வை தேடி வெளியூரில் வாழும் எம் மண்ணின் வெளியூர் வாழ் மக்களை இணைந்து ஒளியேற்ற அன்போடு அழைக்கின்றேன். ஒளியாய் நடந்த கிறிஸ்துவை பின்பற்றி நாமும் ஒளியின் பிள்ளைகளாய் மாறி உலகின் இருள் அகற்றும் சுடராய் ஒளிர்வோம். இவ்விழா பலியின் முதல் வாசகமானது இறைவாக்கினர் எரேமியா நூல் 29ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தைகளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நெபுகத்நேசரால் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட எருசலேம் மக்களுக்கு ஆண்டவர் இறைவாக்கினர் எரேமியா வழியாக ஆறுதல் மொழி கூறுவதை மிக தெளிவாக கூறுகிறது. இவ்வாசகம் மேலும் மனிதன் தன் வாழ்நாளில் படும் துன்பங்கள், அனுபவிக்கும் வேதனைகள் அனைத்தும் நிரந்தரமற்றவை என்ற உறுதிப்பாட்டையும் இறைவாக்கினர் எரேமியா வாயிலாக ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்தி கூறுகிறார். இத்தகைய நிலையான வார்த்தைகளை தியானிக்கும் நாம் துன்ப துயரங்களை கண்டு துவண்டு விடாமல் இறை திருவுளம் நம்மில் நிறைவேற வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். 29ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோனில் 70 ஆண்டுகள் முடிந்த பின் நான் உங்களை சந்திக்க வருவேன். உங்களுக்கு நான் கொடுத்திருந்த வாக்குறுதியின்படி உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருந்த திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ. அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்காக நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும்போது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். ஆம், நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்கிறார் ஆண்டவர். அடிமைத்தனத்தில் இன்று உங்களை அழைத்து வருவேன். நான் உங்களை விரட்டி அடித்துள்ள எல்லா மக்கள் இனங்களில் என்றும் இடங்களில் என்றும் கூட்டி சேர்ப்பேன்.
என்கிறார் ஆண்டவர். எந்த இடத்திலிருந்து உங்களை நான் நாடு கடத்தினேனோ அந்த இடத்திற்கே உங்களை திரும்ப கொண்டு வருவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பாடல் எண் 131. வார்த்தை ஒன்றே ஆறுதல். இயேசுவே என் வாழ்க்கை காணும் தேறுதல். பாசமே உன் நாமம் வாழ்வின் ஆனந்தம். நேசமே உன் பார்வை நாளும் பேரின்பம். ஆசையாய் நான் பாடுவேன் புது கீர்த்தனம். துதிகளின் தேவனின் திருப்பெயர் பாடி புகழ்வோம் மானிடரே. நல்லவர் தேவனின் வல்லமை பாடி புகழ்வோம் மானிடரே. ஆறுதல் தேறுதல் இயேசுவே உன் வார்த்தை. வாய்மையும் நேர்மையும் எனக்கரணாகும் என்னோடு நீ இருக்க. வாழ்விலும் தாழ்விலும் நம்பிக்கையாகும் உன்னோடு நான் நடக்க. ஆழ்கடல் கடந்தேன் பாழ்வெளி நடந்தேன் தோள்களில் சுமந்து சென்றீர். பேரிடர் நேரம் பெருமழை காலம் உயிரினை காத்து நின்றீர். உயிரினை காத்து நின்றீர். ஆண்டவரே என் ஒளியாகும் அவரே எனது மீட்பாகும். உயிருக்கு அடைக்கலம் அவர் இருக்க யாருக்கு அஞ்சி நான் நடுங்க வேணும். இயேசுவே உன் வார்த்தை ஒன்றே ஆறுதல். இயேசுவே என் வாழ்க்கை காணும்
தேறுதல். தீயோர் வளமுடன் வாழ்வதைக் கண்டு தினம் மனம் விரும்ப மாட்டேன். காலடி சுவடுகள் கவனித்துக் கொள்வார், கலக்கங்கள் கொள்ள மாட்டேன். நன்மைகள் நிறைத்து தீமைகள் தகர்த்து புகலிடம் அளித்திடுவார். வாழ்வோர் ஒளியில் கடவுள் திருமுன் நாள்தோறும் நடத்திடுவார். நாள்தோறும் நடத்திடுவார். ஆண்டவரே என் ஒளியாகும், அவரே எனது மீட்பாகும். உயிருக்கு அடைக்கலம் அவர் இருக்க, யாருக்கு அஞ்சி நான் நடுங்க வேணும்? இயேசுவே உன் வார்த்தை ஒன்றே ஆறுதல். இயேசுவே என் வாழ்க்கை காணும் தேறுதல். பாசமே உன் நாமம் வாழ்வின் ஆனந்தம். நேசமே உன் பார்வை நாளும் பேரின்பம். ஆசையாய் நான் பாடுவேன் புது கீர்த்தனம். ஆசையாய் நான் பாடுவேன் புது கீர்த்தனம். துதிகளின் தேவனின் திருப்பெயர் பாடி புகழ்வோம் மானிடரே. நல்லவர் தேவனின் வல்லமை பாடி புகழ்வோம் மானிடரே. ஆறுதல் தேறுதல் இயேசுவே உன் வார்த்தை. ஆறுதல் தேறுதல் இயேசுவே உன் வார்த்தை. இவ்விழா பலியின் இரண்டாம் வாசகமானது திருத்தூதரான தூய பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரையுள்ள இறைவார்த்தைகளில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது எத்தகைய வாழ்வாக அமைய வேண்டும் என்பது குறித்து மிக தெளிவாக விளக்குகிறார் பவுலடியார். பல மொழி பேசும் மக்கள், பல இனத்தை சார்ந்த மக்கள், பல பண்பாட்டை சார்ந்த மக்கள் என நாம் பிரிந்து வாழ்ந்தாலும் கிறிஸ்துவால் நாம் அனைவரும் ஒரே உடலாக ஒன்றிணைக்கப்பட்டுள்ளோம் என்பதையும் இவ்வாசகம் தெளிவாக எடுத்து கூறுகிறது. கிறிஸ்துவை பின்பற்றும் நாமும் உண்மை கிறிஸ்தவத்தில் நிலைத்து நின்று கிறிஸ்துவில் ஒன்றித்து வேறுபாடுகள் களைந்து வாழ வாசகத்தில் சங்கமிப்போம்.
திருத்தூதர் தூய பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தின் முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இறையருள் பெற்றவன் என்னும் முறையில் உங்களுள் ஒவ்வொருவருக்கும் நான் கூறுவது, உங்களுள் எவரும் தம்மை குறித்து மட்டுமீறி மதிப்பு கொள்ளலாகாது. அவரவருக்கு கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவுக்கேற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்து கொள்ளட்டும். ஒரே உடலில் நமக்கு உறுப்புகள் பல உள்ள, அந்த உறுப்புகளெல்லாம் ஒரே செயலை செய்வதில்லை. அதுபோலவே நாம் பலராயிருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாயிருக்கிறோம், ஒருவருக்கொருவர் உடன் உறுப்புகளாயிருக்கிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம், ஆனந்தமுடனே பாடிடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 26, இறைவார்த்தைகள் 36 முதல் 42 முடிய. நூல் பிரிவு 26, இறைவார்த்தைகள் 36 முதல் 42 முடிய. பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்சமனி எனும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் செபதேயுவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆள் துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகம் குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தாலன்றி இத்துன்பக் கிண்ணம்
அகல முடியாதென்றால் உமது திருவுளப்படியே ஆகட்டும் என்று இரண்டாம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கு குடும்ப விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் விழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். புனித ஜான் போஸ்கோ வழியாக கடவுள் உங்களுடைய வாழ்வை நிறைவாக ஆசிர்வதிக்கவும், இன்னும் அவருடைய பரிந்துரையால் நாம் விரும்பி கேட்கிற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் ஆண்டவர் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த பலியிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு அழகான ஒரு சிந்தனை தரப்பட்டிருக்கிறது. நம் கிறிஸ்தவ வாழ்வை உரசி பார்க்கக்கூடிய ஒரு மைய சிந்தனையாக இது இருக்கிறது. இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவோம் என்ற சிந்தனையானது நமக்கு தரப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவ அன்பிற்குரியவர்களே, இறைவனின் திருவுளம் என்று சொல்லுகிற போது பல்வேறு நேரங்களில் மனிதனுடைய திருவுளத்தை கடந்து பயணிக்க இந்த சிந்தனை நம்மை அழைக்கின்றது. மனிதனுடைய திருவுளம் என்று சொல்லுகிற போது நான் எனக்காக வரையறுத்து வைத்திருக்கக்கூடிய, என்னுடைய வாழ்வுக்காக நான் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள், பல்வேறு விதமான முயற்சிகள், சில நேரங்களிலே என்னுடைய திட்டங்களும் என்னுடைய தீர்மானங்களும் இந்த இறை திருவுளம் என்கின்ற பார்வையில் பார்க்கிற போது செல்லா காசுகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்னுடைய திட்டங்கள், என்னுடைய வாழ்வுக்காக நான் வைத்திருக்கக்கூடிய தீர்மானங்கள் பல வேளைகளில் நிறைவேறாத நிலையை நாம் பார்க்கின்றோம். அந்த வேளையிலே நாம் எல்லாம் நினைப்பதுண்டு, எல்லாம் எப்படித்தான் நடக்கும், எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அவனுக்கு தலைவிதி அல்லது அவளுக்கு தலைவிதி இப்படி எழுதப்பட்டிருந்தது. பல நேரங்களில் இந்த தலைவிதி என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையை நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல்வேறு விதமான நிகழ்வுகளுக்கு ஒரு எதிர்மறை சிந்தனையாக பயன்படுத்துகின்றோம். ஆனால் கடவுளுடைய பார்வையிலே இது தலை விதி என்று நினைப்பதை விட இது கடவுளுடைய திருவுளம் என்று நினைப்பதற்கு நாம் பழக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த மைய சிந்தனை நமக்கு சுட்டி காட்டுகிறது. மட்டுமல்லாமல் இன்றைய வாசகம் முழுவதும் நமக்கு இதைத்தான் நினைவுபடுத்துகிற விதத்திலே எடுக்கப்பட்டிருக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, யுனைடெட் ஸ்டேட்ஸ் டேவிஸ் கப் டீம் என்கின்ற ஒரு டீமுக்காக விளையாடிய ஒரு கருப்பு வீரன் ஆர்தர் ஆசி என்பவரை பற்றி ஒருவேளை நாம் பல இடங்களிலே கேள்விப்பட்டிருப்போம். கருப்பின இனத்திலே பிறந்தவன், கருப்பின மக்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுக்க வேண்டும், கருப்பு நிறம் ஒதுக்கப்பட்ட சூழலிலே என்னால் இந்த இனத்திற்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு இலட்சிய தெளிவோடு, இலக்கு தெளிவோடு வாழ்ந்த ஒரு மனிதன், நல்ல ஒரு விளையாட்டு வீரன். ஆகவே இந்த சமூகத்திலே தன்னுடைய கனவுகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக கடினமாக விளையாடினார். அவர் விளையாடிய விளையாட்டு டென்னிஸ் விளையாட்டு. மிகவும் சுறுசுறுப்பாக, உற்சாகத்தோடு, ஒவ்வொரு நாளும் நேற்றைய நாளை விட சிறப்பாக ஆட வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு விளையாடிய ஒரு வீரர். இவருடைய அந்த விளையாட்டு திறமையினால் அந்த கப் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆர்தர் ஆசி என்பவர் ஒரு சமூகத்தினுடைய கடை எல்லையிலிருந்து வந்த மனிதனாக இருந்தாலும் இந்த மனிதனால் அந்த சமூகத்துக்கே பெயர் கிடைக்கிறது. இந்த கருப்பின வீரர்களில் முதலாக இந்த டீமுக்காக தேர்வு செய்யப்பட்ட மனிதன் மட்டுமல்ல, அந்த டீமிலே விளையாடி முதல் பரிசை பெற்றவன் என்ற ஒரு சிறப்பான இடத்தை, அந்தஸ்தை இந்த மனிதன், இந்த இளைஞன் பெற்றான். உலகமே இவரை விழிதிறந்து பார்த்து நம்பர் 1 என்கின்ற அந்த நிலையிலே வலம் வந்து கொண்டிருந்தார்.
எங்கு சென்றாலும் வாழ்த்து கூட்டங்கள், எங்கு சென்றாலும் பாராட்டு கூட்டங்கள், எப்போது பேசினாலும் இந்த ஆர்தர் ஆசியை போன்று நாம் வர வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் வர வேண்டும் என்று இவரை ஒரு அடையாள பொருளாக வைத்து பல பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்தினார்கள். அந்த அளவிற்கு புகழினுடைய ஒரு உச்ச நிலைக்கு எடுத்து செல்லப்பட்டார் இந்த ஆர்தர் ஆசி. இப்படி நம்பர் 1 என்கின்ற நிலையிலே வலம் வந்து கொண்டிருந்த இந்த ஆர்தர் ஆசியருடைய வாழ்விலே ஒரு இருள் படர்ந்தது. திடீரென மாரடைப்பு நோயினால் அவர் பாதிக்கப்படுகிறார், மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிறார். நம்பர் 1 என்று சொல்லப்பட்ட இந்த மனிதன் இப்போது ஒரு வீழ்ச்சியுற்ற நிலையிலே மருத்துவமனை படுக்கையிலே படுத்து கிடக்கிறார். இதைவிட சோகமான நிகழ்வு என்னவென்றால், அவருடைய அறுவை சிகிச்சைக்காக இரத்தம் ஏற்றப்படுகிறது. ஒரு எய்ட்ஸ் நோயாளியினுடைய இரத்தம் இவருடைய உடலிலே ஏற்றப்பட்டு இவரும் அந்த எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்படுகிறார். நல்ல ஒரு திடகார்த்தமான உடல் கட்டமைப்பு, எல்லா மக்களும் வெளிதிறந்து பார்த்து பாராட்டக்கூடிய நல்ல ஒரு உற்சாகமான ஒரு மனிதன், அவன் சோர்வுற்ற நிலையிலே, உடல் தளர்வுற்ற நிலையிலே, உடல் நலிவுற்ற நிலையிலே படுக்கையிலே தன்னுடைய இறுதி நாட்களை அவன் கழித்து கொண்டிருக்கின்றான். பல இடங்களிலிருந்து மக்கள் சோகத்தோடு கடிதம் எழுதினார்கள். இப்படிப்பட்ட உங்களை கடவுள் இப்படி சோதித்து விட்டாரே, எவ்வளவோ புகழின் உச்ச நிலைக்கு சென்று கொண்டிருந்தீர்கள், இந்த நிலையை கடந்து கருப்பின மக்களுக்கு நீங்கள் தான் அடையாளம் என்கிற நிலையில் இருந்த எங்களுக்கு விதி இப்படி விளையாட்டை காட்டிவிட்டது என்று எல்லோரும் வருத்தத்தோடு கடிதங்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த வேளையிலே அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆர்தர் ஆசி, நீங்கள் விரைவில் முழு சுகம் பெற்று வருவீர்கள், மீண்டும் விளையாடுவீர்கள், மீண்டும் இந்த கருப்பின மக்களுக்கு நீங்கள் ஒரு விடுதலை உணர்வை கொடுப்பீர்கள் என்ற அந்த வரிகளோடு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. கடவுள் எதற்கு உங்களை இப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலைக்கு தேர்ந்தெடுத்தார்? கடவுள் எதற்கு உங்களை இப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலைக்கு தேர்ந்தெடுத்தார் என்ற கேள்விக்குறியோடு அந்த கடிதமானது நிறைவுற்றது. பல கடிதங்களை பார்த்து ஆறுதல் அடைந்து கொண்டிருந்த இந்த ஆர்தர் ஆசி இந்த ஒரு கடிதத்திற்கு நான் பதில் எழுத வேண்டும் என்று தன்னுடைய பணியாளர்களை அழைத்து காகிதத்தையும் பேனாவையும் கேட்கிறார். அவர் அந்த கடிதத்திற்கு பதில் எழுதுகிறார்: அன்பான சகோதரியே, என் மீது நீர் கொண்டிருக்கக்கூடிய பாசம், எனக்காக நீர் கடவுளிடம் ஜெபிக்கக்கூடிய இறை வேண்டுதல்கள் அனைத்திற்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வி, கடவுள் எதற்கு இப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலைக்கு உங்களை தேர்ந்தெடுத்தார் என்ற ஒரு கேள்வி. இந்த உலகத்திலே சுமார் 5 கோடி பிள்ளைகள் டென்னிஸ் விளையாட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவர்கள் இந்த விளையாட்டை கற்றுக்கொள்ள வருகிறார்கள். இந்த 5 கோடி குழந்தைகளில் சுமார் 50 லட்சம் பிள்ளைகள் இந்த விளையாட்டை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பல பயிற்சியாளர்களை வைத்து அவர்கள் கற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றார்கள். இந்த 50 லட்சம் பிள்ளைகளில் சுமார் 5 லட்சம் பேர் தான் உலக கோப்பை என்கின்ற அந்த அரங்கிற்குள்ளே வருகிறார்கள். இப்படி போராட்டத்தின் மத்தியிலே விளையாடி விளையாடி அரை இறுதிக்கு வருபவர்கள் வரும் 4 பேர் மட்டும்தான். அந்த 4 பேர்களில் 2 அடுத்த நிலைக்கு கடந்து வருகிறார்கள். அந்த 2 நான் மட்டும்தான் அந்த உலக கோப்பை கரங்களில் ஏந்தி கொண்டு எல்லோருடைய பார்வையிலும் நம்பர் 1 என்ற பெயரை வாங்கினேன். நான் அந்த கப்பை கரங்களில் ஏந்தி கொண்டு எல்லா புகைப்படங்களும் என்னையே சுட்டி காட்டி கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒருமுறை கூட நான் கடவுளை பார்த்து கேட்கவில்லை, எதற்காக நீர் என்னை இந்த ஒரு பெரிய ஒரு விளையாட்டுக்கு தேர்ந்தெடுத்து இப்படிப்பட்ட ஒரு கப்பை நீர் தந்திருக்கின்றீர் என்று. அன்று நான் கடவுளை பார்த்து கேட்கவில்லை என்றால் இன்று மட்டும் நான் எப்படி கேட்க முடியும்? கடவுள் அன்று என்னை அந்த ஒரு சிறப்பு நிலைக்கு தேர்ந்தெடுத்தார் என்றால், அவர் இன்று இந்த ஒரு நிலைக்கு தேர்ந்தெடுக்கின்றார் என்றால் அதற்கு நான் தலைப்பணிந்து அவருக்கு நன்றி சொல்வது மட்டும்தான் என்னுடைய கடமை என்று சொல்லி அந்த எழுத்தை அவர் நிறைவு செய்கின்றார். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இந்த ஆர்தர் ஆசி என்று சொல்லப்படக்கூடிய இந்த இளைஞனுடைய வாழ்க்கை நம்பர் 1 என்கின்ற நிலையிலே
எல்லோருடைய கண்களும் அவரை பார்த்து கொண்டிருந்தன. அதே வேளையிலே வாழ்க்கையினுடைய ஒரு விளிம்பு நிலைக்கு அவர் கடந்து செல்லுகிற போது கூட அவர் எல்லாம் கடவுள் எனக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்கின்ற நிலையிலே அதை ஏற்றுக்கொள்பவராக இருந்தார். ஒருவேளை இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவோம் என்ற சிந்தனை நமக்கு இந்த செய்தியைத்தான் சொல்லித் தருகின்றது. கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே இந்த சிந்தனையை அந்த நூலாசிரியர் அழகாக சொல்லுகிறார். 10வது அதிகாரத்திலே எப்படி கடவுளுடைய திருவுளம் என்பது நிறைவேற்றப்படுகிறது என்று சொல்லுகிற போது அழகான ஒரு செய்தி. பலியாக ஒப்பு கொடுத்தல் தான் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுதல். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 10ஆம் அதிகாரம் 10வது இறைவசனம். யாராவது எடுத்து படிக்கலாம்? எல்லார்ட்டையும் பைபிள் இருக்கு இல்லையா? கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, எபிரேயருக்கு எழுதப்பட்ட இந்த திருமுகத்திலே 10ஆம் அதிகாரம் 7வது இறைவசனத்திலே எவ்வாறு ஆண்டவர் இயேசு கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வந்தார் என்பதை பற்றி அழகாக சொல்லப்படுகிறது. என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன் என்று இயேசு தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தினார் என்று அந்த நூலாசிரியர் சொல்லுகிறார். அந்த திருவுளத்தை நிறைவேற்றுதல் என்பது எப்படி வெளிப்பட்டது என்றால், இந்த உலகுக்காக தன்னை ஒரே பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். திரு தூயகத்திற்குள் நுழைந்து ஒவ்வொரு தலைமை குருவும் ஒவ்வொரு ஆண்டும் மக்களுக்காக பாவம் போக்குகிற பலியை ஒப்பு கொடுத்தார்கள். இயேசுவனுடைய அந்த சிலுவை சாவினால், இயேசு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த அந்த செயல்பாட்டினால் ஒவ்வொரு ஆண்டும் திரு தூயகத்திற்குள் குருவானவர் நுழைய வேண்டும் என்கின்ற நிலை மாறி ஒரே முறையாக கடவுள் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று அந்த இறைவார்த்தை பகுதி சொல்லுகிறது. ஆகவே கடவுள் தன்னுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றினார் என்றால் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தலில் தான் அதை வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு அவர் முன் வந்தார். இதைத்தான் இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. தவக்காலத்தினுடைய கடைசி நாட்களிலே வாசிக்கப்படக்கூடிய அந்த இறைவார்த்தை பகுதி 2 இடங்களில் ஆண்டவர் சொல்லுகின்றார், தந்தையே, கூடுமானால் இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என்னுடைய விருப்பப்படி அல்ல, உம்முடைய திருவுளப்படியே மாறட்டும், நடக்கட்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய திருவுளம் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லித்தரக்கூடிய செய்தி, நீங்கள் பலியாக மாறுவதற்கு, பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். நான் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றேன் என்றால் என்னை நான் பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு, துன்ப கிண்ணத்தில் பங்கெடுப்பதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 34வது இறைவசனத்திலே இதே சிந்தனையை ஆண்டவர் சொல்லுகிறார். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது மட்டும்தான், என்னை அனுப்பி என்னுடைய தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது மட்டும்தான் என்னுடைய உண்மையான உணவு என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் நம் ஒவ்வொருவருடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே நம் ஒவ்வொருவரும் நமக்காக பல்வேறு திட்டங்களை வைக்கின்றோம், நம்முடைய பிள்ளைகளுக்கான பல்வேறு திட்டங்களை வைக்கின்றோம். ஆனால் கடவுளுடைய திருவுளம்தான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடக்க நூலிலே 22ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், அங்கே மனிதனுடைய திருவுளத்திற்கும் கடவுளுடைய திருவுளத்திற்கும் இடையே மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஆபிரகாம் தான் பெற்ற ஒரே குழந்தையை, குறிப்பாக 100வது வயதில் கடவுள் அவருக்கு கொடுத்த அந்த குழந்தையை, இந்த குழந்தையை நீ பலியிட வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த ஆபிரகாம் ஒருவேளை கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற செல்லுகின்றேன் என்ற பெருந்தன்மையோடு சென்றிருந்தாலும் தன்னுடைய திருவுளம் இத்தோடு முடிந்துவிடப் போகிறது, தனக்கென்று ஒரு வாரிசு வேண்டும் என்கின்ற அந்த ஏக்கம் இத்தோடு நிறைவடைய போகிறது,
தான் பல ஆண்டுகள் கடவுளிடம் கேட்டு கேட்டு பல ஆண்டுகள் கடவுள் நான் உன்னுடைய இனத்தை பெருகச் செய்வேன் என்று சொல்லி வாக்களித்து கொண்டு வந்த கடவுள் இப்போது அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறாரே என்கின்ற ஒரு வேதனையோடு தான் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியிட சென்றிருக்க வேண்டும். கடவுளுடைய திருவுளம் என்பது பலியிடுவதில் தான் அங்கே நிறைவு பெற முடியும். கடவுளுடைய திருவுளம் என்பது என்னுடைய வாழ்க்கையின் வலிகளோடு தான் நிறைவு பெற முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற அந்த ஆபிரகாம் தன்னுடைய வலிகளை எல்லாம் அடக்கி கொள்ளுகிறார். தன்னுடைய மகன் கேட்கிறார், அப்பா அங்கே பலியிடுவதற்கான பலிப்பொருள் எங்கே கேட்கிற போது கடவுள் தருவார், கடவுள் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அங்கே அந்த மகனை அழைத்து செல்லுகிறார். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இதுதான் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மனிதர்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய கஷ்டங்களும் வலிகளுமாக இருக்க முடியும். இறைவனுடைய திருவுளத்தை நான் நிறைவேற்றுகின்றேன் என்றால், அல்லது இறைவன் கொடுத்திருக்கின்ற கட்டளைகளின்படி நான் வாழுகிறேன் என்றால், நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை ஒரு வசந்தமான வாழ்க்கையாக இருப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை. பல்வேறு கரடுமுரடான முட்கள், கரடுமுரடான பாதைகள் நம்முடைய வாழ்வை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இறை திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு மனிதர் என்பவர் அத்தனையும் கடந்து செல்வதற்கு கடவுளால் அழைக்கப்படுகின்றார். இதைத்தான் அன்னை மரியாள் செய்தார். தன்னுடைய ஆம் என்ற அந்த இறை திருவுளத்தை நிறைவேற்றுகின்றவருடைய பயண பாதையிலே பல்வேறு விதமான சோகங்கள், பல்வேறு விதமான கஷ்டங்கள், கடினமான வாழ்க்கை பாதைகள், ஆனால் அனைத்தையும் கடந்து ஆகட்டும் இறைவா என்று சொல்லி ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற அன்னை மரியாள் தொடர்ந்து நடந்து செல்லுகின்றார். எனவேதான் அந்த தாய் நம் ஒவ்வொருவருக்கும் அன்னையாக தரப்பட்டிருக்கின்றார். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுதல் என்றால் நம்மை நாம் பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு நாம் தயார்படுத்துதல். இது ஒரு எதிர்மறை சிந்தனையாக பார்க்கப்படக்கூடாது. எதிர்மறை சிந்தனை என்று சொல்லுகிற போது வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொன்றுமே இது கடவுள் வகுத்த விதி, இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கான விதி, நான் என்ன செய்தாலும் ஒன்றும் இதிலிருந்து முன்னேற முடியாது என்கின்ற நிலையிலே பார்ப்பதல்ல இறைவனுடைய திருவுளம் என்பது. மாறாக கடவுள் என்னுடைய வாழ்விலே இதை அனுமதித்திருக்கிறார், நான் இதை பார்த்து இதை சந்தித்து கடவுளுக்கு சான்று பகர்கின்றவனாக வாழ்வேன். நான் முணுமுணுக்க மாட்டேன், யாரையும் தீர்ப்பிட மாட்டேன், யாரையும் பழி சுமத்த மாட்டேன். இந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்வேன், சுமந்து செல்வேன். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கொண்டிருந்தார். தன்னுடைய சிலுவை பாடுகளுக்காக யாரையுமே அவர் தீர்ப்பிடவில்லை. தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை கூட அவர் மன்னிப்பதற்கான அந்த மாற்று நிலையிலே பயணித்ததை பார்க்க முடிகின்றது. ஆகவே திருவுளத்தை நிறைவேற்றுதல், கடவுளுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்ளுதல் என்று சொல்லுகிற போது முணுமுணுக்காமல், தீர்ப்பிடாமல், யாரையும் பழி சுமத்தாமல் நம்முடைய துன்பங்களை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய அந்த பலிப்பொருளாக மாறுவதில் தான் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த இறைவனுடைய திருவுளத்தை நாம் எப்படி நிறைவேற்ற முடியும்? இந்த இரண்டாம் வாசகம் அழகான சிந்தனை நமக்கு தருகிறது. இப்பொழுது பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே இரண்டு முக்கியமான கருத்துக்களை தருகிறார். ஒன்று, கடவுளுக்கு உகந்த தூய பலியாக உங்களை நீங்கள் ஒப்படையுங்கள் என்று. ஆண்டவருடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வை கடவுளிடம் ஒப்படைக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு முடிவுகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக பல்வேறு திட்டங்கள், ஒருவேளை அவர்களுடைய படிப்புகளுக்காக, அவர்களுடைய திருமண வாழ்வுக்காக, அல்லது நல்ல ஒரு வீடுகள் கட்டுவதற்காக, இவைகளெல்லாம் நாம் செய்கின்ற போது கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நாம் அதை கடவுளிடம் ஒப்படைக்க வேண்டும். அதைத்தான் புனித பவுலடியார் சொல்லுகிறார். நீங்கள் பல நேரங்களிலே இதில் நீங்கள் எப்படி செயல்படலாம், யாருடைய சிபாரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், யார் நமக்காக பரிந்து பேசுவார்கள், யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று பல நேரங்களில் நீங்கள் உங்களுக்காக நீங்களே திட்டமிடுகிறீர்கள். கடவுளுடைய திருவுளத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மனிதர்களுடைய திருவுளத்தை நிறைவேற்ற முயற்சிக்கின்றீர்கள், உங்களுடைய திருவுளத்தை நிறைவேற்ற முயற்சிக்கின்றீர்கள். ஆகவே தூய பலிப்பொருளாக நீங்கள் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, என்னுடைய பிள்ளையை நான் நல்ல ஒரு உயர்கல்விக்கு அழைத்து செல்லுகிறேன் என்றால் என்னுடைய விருப்பத்தின் பேரில் சொல்லுகின்றேனா, அல்லது இந்த பிள்ளைக்காக கடவுளுடைய திட்டம் என்ன? என்னுடைய பிள்ளையை நான் திருமணம் முடித்து கொடுக்கின்றேன், நல்ல குடும்பம், நல்ல பெற்றோர், நல்ல வசதியான வாழ்க்கை என்று அந்த மனிதர்கள் சார்ந்த
திருவுளத்தின்படி ஒரு திருமண உறவை நான் பார்க்கின்றேனா, அல்லது கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வாக, ஒரு மகனாக மகளாக அந்த பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று நான் சிந்திக்கின்றேனா? நம்முடைய வாழ்க்கையினுடைய பல தருணங்களிலே கடவுளுடைய திருவுளம் என்பது கடைசியில் வைக்கப்படக்கூடிய ஒரு பொருளாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் அங்கே கடவுளுடைய திருவுளம் முதலில் வருவதல்ல. யாரை முதலில் அழைக்கலாம், எந்த மனிதன் வந்து அங்கே பூஜை செய்வான், எந்த மனிதன் அங்கே வந்து நமக்கு பல்வேறு வேலைகளை செய்து கொடுப்பான் என்று மனிதர்களுடைய திருவுளம்தான் பல நேரங்களிலே நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலும் இருக்கின்றது. ஒரு இல்லம் கட்டுகின்ற பணிகளிலே, ஒரு கட்டளை வைக்கின்ற பணிகளிலே அங்கே கடவுளுடைய திருவுளம் என்பது கடைசியில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை பொருளாகத்தான் இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆண்டவரே, நான் ஒரு இல்லம் கட்டப் போகின்றேன், ஒரு இடம் வாங்கப் போகின்றேன், நீர் விரும்புகின்ற ஒரு செயல்தானா இது, நீர் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கை முறைதானா இது என்று நாம் கடவுளிடம் கேட்க வேண்டும். கடவுளிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். என்னுடைய பிள்ளையை நான் நல்ல முறையிலே படிக்க வைக்க வேண்டும், உம்முடைய விருப்பம் என்ன, அவனுக்கேற்ற படிப்பு என்ன என்று நாம் கடவுளிடம் ஒப்படைக்கிற போது அங்கே கடவுள் நமக்கு வழிகாட்டுதலாக இருப்பார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே பல சோர்வுகள், தளர்வுகள், அல்லது நாம் எடுத்த முடிவுகள் தவறானவை என்கின்ற நிலை வருகிறதென்றால் அங்கே பல நேரங்களிலே நம்முடைய திருவுளம் மேலோங்கி இருக்கிறது, அல்லது நாம் நம்புகின்ற ஒரு சில மனிதர்களுடைய திருவுளம் மேலோங்கி இருக்கிறது, கடவுளுடைய திருவுளம் அல்ல. ஆகவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் தூய பலி பொருளாக நாம் கடவுளுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து துவங்குகிற போது அது உண்மையிலேயே இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற செயலாக மாறுகிறது. இறுதியாக புனித பவுலடியார் சொல்லுகின்றார், உங்களுடைய உள்ளம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடையட்டும். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்தில் தூய்மை இருக்கிறது என்றால் மட்டும்தான் நாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற முடியும். அந்த திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற போது துன்பங்களும் கஷ்டங்களும் வருகிற போது, பலியாக நாம் ஒப்பு கொடுக்கிற போது வரக்கூடிய வலிகளை சந்திப்பதற்கான அருளையும் ஆற்றலையும் மனத்துணிவையும் கடவுள் தருகிறார். இதைத்தான் யோபுவனுடைய புத்தகத்திலே பார்க்கின்றோம். அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உள்ளத்தை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை தவறுகள் செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக இவர் பலி ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே தன்னுடைய வாழ்வை புதுப்பித்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யோபுவனுடைய துன்பத்தில் கடவுள் அவரை கைவிட்டு விடவில்லை. கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றிய அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுள் துணையாக இருந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களை, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுதல் என்பது கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுதல். கடவுளுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை வலிகளை தரக்கூடியதாக இருக்கலாம், கடினமான பாதைகளில் என்னை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கலாம். முணுமுணுக்காமல், யாரையும் தீர்ப்பிடாமல், குறை சொல்லாமல் நம்முடைய வாழ்வின் கடினமான பாதைகளை நாம் கடந்து செல்கிறோம் என்றால் அங்கே நாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக மாறுகின்றோம். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுதல் என்பது என்னை தூய்மையான ஒரு பலியாக கடவுளிடம் ஒப்பு கொடுத்தல், என்னுடைய செயல்களை ஒப்பு கொடுத்தல், என்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கை அனுபவங்களை ஒப்பு கொடுத்தல். இந்த வாழ்க்கையிலே கடவுள் எதை விரும்புகிறார்? நான் விரும்புவது, என்னுடைய பெற்றோர் விரும்புவது, என்னுடைய உறவுகள் விரும்புவது மட்டுமல்ல, அதை கடந்து கடவுள் என்னிடத்தில் இந்த நிலையில் எதை விரும்புகிறார் என்று கடவுளிடம் ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையினுடைய திட்டங்கள், தீர்மானங்களை எடுத்துக்கொள்வது. இறுதியாக நம்முடைய உள்ளங்களை புதுப்பித்தல், நம்முடைய உள்ளங்களில் உள்ள கரைகளை மாற்றி நம்முடைய உள்ளங்களை ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பித்து கொண்டிருக்கிற போது கடவுள் நம்மோடு பேசுவார். அவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்ய நம்மை தூண்டி கொண்டிருப்பார். நம்முடைய பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோ இதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். இளைஞர்களை ஒருங்கிணைக்கின்ற அந்த ஒரு புதிய பணியிலே ஏராளமான தடைகள் வந்தன. அவர் சார்ந்திருந்த சபைகளில் உள்ள அருட்தந்தையர்கள் வழியாக சவால்கள் வந்தன. அவர் சார்ந்திருந்த சபை தலைவர்கள் வழியாக பல்வேறு தடைகள் வந்தன. ஒரு கட்டத்திலே இளைஞர்களை இவன் மாற்று பாதையிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்றான் என்று அரசு அவருடைய நல்ல பணிகளை தடுத்தது. ஆனால் புனித ஜான் போஸ்கோ செய்த பணி இது கடவுளுடைய திருவுள்ளத்தின்படி வந்த பணி, இது கடவுள் எனக்கு வெளிப்படுத்திய பணி, இது கடவுளிடம் ஒப்பு கொடுக்கப்பட்ட பணி. ஆகவே எத்தகைய தடைகள் வந்தாலும் என்னை ஒரு பலிப்பொருளாக ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவர் அந்த நல்ல பணியை செய்தார். எனவே ஏராளமான இளைஞர்கள்
தங்களுடைய தவறான பாதைகளை விட்டுவிட்டு கடவுள் பக்கம் திரும்பினார்கள். இன்றும் அவருடைய பாதையில் ஏராளமான இளைஞர்கள் வாழ்வை பெற்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாமும் நம்முடைய வாழ்விலே இறைவனுடைய திருவுளம் நிறைவேற்ற நம்மை பலிப்பொருளாக ஒப்பு கொடுக்கிற போது, நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்கிற போது நிச்சயமாக இறைவனால் வழிநடத்தப்படுவோம். நம் புனிதர் நமக்காக பரிந்து பேசட்டும். இந்த இடங்களை உள்வாங்கி கடவுள் தன்னுடைய அருளால் நம்மை வழிநடத்த வேண்டுமென்று இந்த நற்கருணை பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புக்குரியவர்களை, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல மக்களாக திகழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். என்னை நோக்கி ஆண்டவரை ஆண்டவரை என்று சொல்பவர்களெல்லாம் விண்ணகத்திற்கு நுழைவதில்லை, மாறாக விண்ணகத்தில் இருக்கக்கூடிய என் தந்தையின் விருப்பத்தின்படி வாழுகின்றவர்களே விண்ணரசில் நுழைவர் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய திருவுளத்தின்படி நடக்கக்கூடிய மானிடர்களாக திகழ இறையருள் வேண்டி நம்முடைய தேவைகள் அனைத்தையும் ஆண்டவரது பாதத்திலே சமர்ப்பிப்போம். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினார், ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினார். உலகெங்கும் சென்று படைப்பிற்காக நற்செய்தியை பறைசாற்ற மொழிந்த அன்பு இறைவா, திருவுள்ளம் நிறைவேற உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தங்கள் பணிகளை திறம்பட செய்திடவும், தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை திருவுளத்தின்படி வாழ செய்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினார். இறை திருவுளத்திற்கு பணிந்து நடக்க அழைப்பு விடுக்கும் இறைவா, இவ்விழாவை கொண்டாடும் பங்கு மக்கள் அனைவரும் ஒன்றுபட்ட அன்பிலும் சேவையிலும் வளர்ந்து இறைவனின் திருவுளத்தை வாழ்வின் நடைமுறையாக மாற்ற அருள் பெற இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினார். இளமுள்ளங்களை நேசிக்கும் அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள இளைஞர்கள் உலக மாயைகளுக்கு இடங்கொடாமல் இறைவனின் சித்தத்தை தேர்ந்தெடுத்து நம்பிக்கை, தூய்மை, அர்ப்பணம் ஆகியவற்றில் சிறந்து வளர அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினார். உறவுக்கு உயிர் கொடுக்கும் அன்பு இறைவா, இவ்விழா பலியினால் ஒரே குடும்பமாய் ஒன்று கூடியிருக்கும் நாங்கள் எங்கள் விசுவாசத்தை புதுப்பித்து எங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் என் சித்தமல்ல உம் சித்தமே என்று வாழும் அருளை பெற்றிட அருள் புரிந்தருட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினார். நோயாளிகள், ஏழைகள் மீது அக்கறை கொண்டு அருள் புரியும் இறைவா, நோயினாலும் துன்பங்களினாலும் தனிமையாலும் அவதியுற்று தவிக்கும் உம் மக்களை ஆசீர்வதித்திடவும் இவ்விழாவின் ஆசீர்வாதம் அவர்களுக்கும் நிரம்ப கிடைக்கப்பெற்று இனிவரும் விழாக்களில் அவர்களும் அங்கத்தினராய் வந்து சேர அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினார்.
அனைவரும் சில நிமிடங்கள் கண்களை மூடி கரங்களை குவித்த வண்ணம் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரது கரமதிலே ஒப்பு கொடுப்போம். நம்மை பாதுகாத்து பராமரிக்கின்ற தெய்வம் இது நமது மத்தியிலே இருக்கிறார். அவரிடத்திலே நாம் பேசுவோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டுவோம். நம்முடைய குடும்பங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் ஆண்டவரிடத்தில் எடுத்து சொல்லுவோம். இன்னும் நம்முடைய சமூகத்தினுடைய தேவைகளுக்காகவும் பங்கினுடைய தேவைகளுக்காகவும் நம்மிடத்திலே பலர் ஜெபிக்க கேட்டிருக்கலாம். அவர்களுடைய தேவைகளுக்காகவும் சிறப்பாக வேண்டும். ஆண்டவர் அபரிவிதமான ஆசீர்வாதங்களோடு காத்திருக்கிறார். மகனே மகளே, இதோ என்னிடத்திலே நீ வந்திருக்கிறாய், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரோட குரலை கேட்போம். தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய அன்பு தெய்வமே, இதோமை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை எல்லா நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் எங்களை அன்பு செலுத்தக்கூடிய தெய்வம் நீரே. உம்மிடத்திலே முழுமையாக எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நீர் செய்த அனைத்து நன்மைத்தனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். சென்ற ஆண்டு முழுவதும் ஜான் போஸ்கோ வழியாக நீர் செய்த அனைத்து நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி பலி செலுத்துவதற்காக இங்கே கூடி வந்திருக்கின்றோம். உமது திருப்பீடத்தின் முன்பாக கூடியிருக்கக்கூடிய உமது பிள்ளைகளை நீர் தாமே கண்ணோக்கி பாரும். எனது கரங்களை திறந்து ஆசீர்வதிப்பேன் என்று மொழிந்திரைவா. உமது கரங்களை திறந்து இவர்களை ஆசீர்வதித்து எல்லா நலன்களினாலும் நிரப்புவீராக. ஆண்டவரே, கண்ணீரோடு விதைப்பவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள் என்று சொன்னீரே. இதோ கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் ஜெபிக்கக்கூடிய இந்த மக்களுடைய கண்ணீர், கவலைகள், வேதனைகள், நெருக்கடிகள் எல்லாவற்றையும் நீதாமே மாற்றியறலும். இவர்கள் கேட்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்கும் செவிசாய்த்தலும். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவரும் அவரது மன்றாட்டுக்கு செவிசாய்த்தார் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல, ஆண்டவரே, ஏழைகளாகிய நாங்கள் ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்கும் செவிசாய்த்தலும். எங்களது குடும்பங்களை உமது கரங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளை ஆசீர்வதிப்பீராக. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் வழங்கிலும். நீர் என்று வளர வளர ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து பெரியோருக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படியில் உள்ள நல்ல மனிதராக இருந்தது போல எங்களது பிள்ளைகளும் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் அனைத்து விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தருளும். இதோ ஆண்டவரே, எங்களது பிள்ளைகள் ஊடகங்களிலே முடங்கி போய்விடாமல் நன்மை தரங்களுக்கு அவற்றை பயன்படுத்தக்கூடிய நல்ல பிள்ளைகளாக திகழ்வதற்கு வேண்டிய ஞானத்தை வழங்கிலும். எங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய இளையோர்களை எமது கரங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இளைஞர்களுக்கும் நல்ல உடலுள்ள நலன்களை வழங்கி பாதுகாத்து பராமரித்துக் கொள்வீராக. படித்து வேலையில்லாமல் இருக்கக்கூடிய இளையோர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பினை கொடுத்தலும். திருமண வரன்களுக்காக ஜெபிக்கக்கூடிய இளையோர்களுக்காக வேண்டுகின்றோம். அவர்களுக்கு நல்ல திருமண வரன்களை நீதாமை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக வேண்டுகின்றோம். ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்கள் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் குடும்பத்திலே உமது திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய மானிடர்களாக திகழ்வதற்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுத்தரலும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளை நீதாமை மாற்றியறலும். ஆண்டவரே, துன்பத்திலும் துயரத்திலும் நம்பிக்கை இழக்காமல் குடும்ப தலைவர்கள் தலைவிகள் ஆண்டவரை உமது ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெற்று நிறைவோடு வாழக்கூடியவர்களாக உமது திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக திகழ்வதற்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுத்தருளும். ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களை உமது கரங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். குடும்பத்திலே அவர்கள் நல்ல முறையிலே வாழ்வதற்கு வேண்டிய வசதிகளை செய்தருளும். தனிமை துன்பங்களை அகற்றலும். நோய் நொடிகளிலிருந்து அவர்களுக்கு நல்ல விடுதலை வழங்கிடலும். இன்னுமாக ஆண்டவரே, எங்களில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் நீக்குவீராக. பல்வேறு விதமான வியாதிகளினாலும் பலவிதமான ஆண்டவரை நோய்களினாலும் கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகள் இங்கே உண்டு. உம்மிடத்திலே ஜெபிக்கக்கூடிய இவர்களுடைய நோய் நொடிகள் எல்லாவற்றையும் மாற்றலும். உமது அருள் பிரசன்னம் இவர்களது உடலை செல்லட்டும். நாடி நரம்பு மூட்டு முடிச்சுகள் அனைத்திலும் சென்று இவர்கள் உடல்நலம் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு வேண்டிய அனைத்து நலன்களை வழங்கிலும். இதோ இந்த திருப்பீடத்தின் முன்பு ஆண்டவரை ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவரை உமது ஆலயத்தில் இருந்த இவர்கள் அனைவரும் ஜெபிக்கின்ற போது நிறைவன் ஆசீர்வாதங்களோடு இங்கிருந்து கடந்து செல்வார்களாக. இறைவாம், இதோ இந்த பங்கிலே இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் ஆசீர்வதித்தலும். பங்கு தந்தையை ஆசீர்வதித்தலும். ஆண்டவரை பங்கிலே செயல்படக்கூடிய அருள் சகோதரிகள் இன்னும் ஆண்டவரை இந்த பங்கிலே இருக்கக்கூடிய அனைத்து பங்கு அர்ப்பணி பேரவை நிர்வாகிகள், பங்கு அர்ப்பணி பேரவை உறுப்பினர்கள், அன்பிய மக்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், மறைக்கல்வி மாணவ செல்வங்கள் என ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த பங்கினுடைய வளர்ச்சிக்காக பொதுநல சிந்தனையோடு தியாக மனநிலையோடு உமது திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல மக்களாக திகழனை உதவி புரிவீராக. வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் பணி செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த மகனுடைய வளர்ச்சிக்காக தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி செயல்படக்கூட நீதாமே ஆசீர்வாதங்களை வழங்கி வழிநடத்திரலும். குறைகள் குற்றங்கள் யாவற்றையும் மன்னித்தலும்.
தொடர்ந்து எங்களை வழிநடத்தி உமது பாதையில் இட்டு செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பவனி. அர்ப்பணம் என்னை தருகின்றேன், ஏற்றுக்கொள்வாயா? என் வாழ்க்கை பயணம் முழுவதும் அருள் புரிவாயா? என் லட்சிய பயணம் தொடர்ந்திட என்னை உன்னில் இணைக்க வந்தேன், ஏற்றுக்கொள்வாயா? தொடரும் பயணம் பாதம் வைத்து ஏற்றுக்கொள்வாயா? தலைவன் என்னில் வாழும் போது தனிமை என்னை வாட்டுமோ? தந்தை அன்பில் தழைக்கும் போது தடைகள் யாதனை தீண்டுமோ? உலக வாழ்வின் தலைவனே, உந்தன் சாயல் மறந்து வாழ்கிறேன், இறை சாயல் ஒளிர மாண்பு மிளிர உந்தன் பாதம் படைக்கின்றேன், என்னை உன்னில் இணைக்க வந்தேன், ஏற்றுக்கொள்வாயா? தொடரும் பயணம் பாதம் வைத்தேன், ஏற்றுக்கொள்வாயா? அன்பார்ந்த சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லா வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜான் போஸ்கோயினும் புனிதரின் விழாவில் உமது திருப்பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நேர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனிதரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீ. மேலும் எங்களது மீட்பின் மறைநிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீ. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனித அனைவரோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக, எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுனின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்ட தெய்வமே, எனவே உமக்கு நன்றி நவில்கின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திருச்சபை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவா, இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பிக்கின்ற ஒவ்வொருவரையும் இன்னும் பல்வேறு கருத்துகளுக்காக வேண்டுதல்களுக்காக ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவான விதத்தில் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி அருளும். எங்களுடைய அன்றாட வாழ்வின் கஷ்டங்கள் வலிகள் அனைத்தையும் உம்முடைய திருவுளமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு என்றும் நாங்கள் நம்பிக்கையுடன் வாழ்ந்திட துணை செய்யும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை மண்ணின் மறைசாட்சி புனித தேவ சகாயமிகள் பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோ மற்றும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு போதித்தவாறு இவ்வுலகிலே இறையாட்சி மலரவும் அவரது திருவுள்ளத்தை நிறைவேற்றும் மாந்தர்களாய் துலங்கிடவும் இறையருள் வேண்டி 2 கரங்களை விரித்தவர்களாய் இறை தந்தையை நோக்கி மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்த தெய்வமே, எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமகனேசு தருகின்ற சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வை. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குவர். இந்த செம்மறியிலிருந்து களைக்கு பெற்று நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. விருந்தாக வருந்தேவன் உனை காண்கையில், வருந்தாகம் பசியாவும் பறந்தோடுதே. மறந்தாலும் மறவாத உனதன்பையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியார பரிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே. உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுவே, உன்னில் உருவாகுவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே.
வாழ்த்தி பாடிடு. கொடைகளின் வள்ளலே இறைவா, இன்று நாங்கள் இந்த வழிபாட்டில் பங்கேற்று இறை திருவுளத்தின்படி வாழ நல்ல கருத்துக்கள் கேட்கவும் ஜெபிக்கவும் அழுத்தந்தையர்களை தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு. தஞ்சம் எங்கும் அவரே என வாழ்த்தி பாடிடு. இயற்கையின் எழிலே இறைவா, இன்று இவ்விழா சிறப்புற நல்ல இயற்கை சூழலை எமக்கு தந்து நல்ல வளங்களையும் தந்து உறைவிய இறைவா உமக்கு நன்றி. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு. தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. நிலைவாழ்வு அளிக்கும் இறைவா, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகளை நாங்கள் கேட்டு உணர்ந்து வாழ இன்றைய வாசகங்களை தேர்வு செய்து உதவி செய்திட நல்ல பங்கு தந்தை வழிபாட்டு குழுவினை தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு. தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. அன்பு நிறைந்தவர்களே, இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவோம் என்கின்ற மைய சிந்தனையில் இன்றைய விழா பலிக்கு தலைமை தாங்கி நம்மை வழிநடத்தியவர்கள் அருள்பணி சேவியர் ராஜ் அவர்கள். தந்தை அவர்கள் தற்பொழுது சுங்காங்கடையில் அமைந்துள்ள புனித சவேரியார் கத்தோலிக்க பொறியியல் கல்லூரியின் பொருளராக மிக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தையினுடைய வருகை நமக்கு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குகின்றது. தந்தை இதற்காக நேரத்தை ஒதுக்கி நம்மோடு வந்து இந்த அருமையான ஒரு திருப்பலியை மிக சிறப்பாக பாடி நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கின்றார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை நாம் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். மேலும் இன்று இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவோம் என்கின்ற மைய சிந்தனையில் நம்மை மறையுறை வழியாக நம்மை வழிநடத்தியவர்கள் அருள்பணியாளர் சார்லஸ் விஜு அவர்கள். தந்தை அவர்கள் சுங்காங்கடையில் அமைந்துள்ள புனித சவேரியார் பன்னோக்கு மருத்துவமனையின் இயக்குநராக மிக சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தையினுடைய திறமை என்பது நம் அனைவருக்குமே அறிந்திருக்கின்றோம். பல பாடல்களை இயற்றக்கூடிய திறமை படைத்தவர். தான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கடமைகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கின்ற ஆற்றல் படைத்தவர். தந்தை நம்முடைய எளிய அழைப்பை ஏற்றுக்கொண்டு சரியான நேரத்தில் வருவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டு நமக்காக மிக விரைந்து வந்து இந்த மறையுரையை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே தந்தை சார்லஸ் விஜு அவர்களுக்கு இறைவனின் திருவுளத்தை நாம் நிறைவேற்றுவோம் என்கின்ற வாக்குறுதியை நாம் வழங்கியவர்களாக தந்தைக்கு நம்முடைய கரவொலி மூலம் தந்தையுடைய மறையுரைக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரியப்படுத்துகிறோம். இன்றைய நாள் வழிபாடு, காணிக்கை பவனி, அனைத்து நிகழ்வுகளையும் சிறப்பித்திருக்கக்கூடிய மண்ணின் மகளிர், அரசு ஊழியர்கள், வெளியூர் வாழ் பங்கு மக்கள், இவர்கள் அனைவருக்கும் மிகவும் சிறப்பான நன்றிக்குரியவர்கள். அனைத்து நிகழ்வுகளையும் மிக நேர்த்தியாக திட்டமிட்டு சிறப்புற வழிநடத்தினார்கள். வருகை பவனி, ஆரத்தி, வாசக முன்னுரைகள், வாசகங்கள், மன்றாட்டுக்கள், நன்றி மன்றாட்டு என்ற அனைத்தையும் மிக சிறப்பாக செய்திருக்கக்கூடிய மண்ணின் மகளிர் அனைவருக்கும், அரசு ஊழியர்கள் எல்லோருக்கும், வெளியூர் வாழ் பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பங்கு மக்கள் சார்பாக
கரவொலி மூலம் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இன்று நிறைவாக நமக்கு இரவு உணவு அன்பளிப்பாக வழங்குகின்றவர்கள் இரண்டாம் அன்பியத்தை சார்ந்த சுபின் சிங், ஆஸ்லின் ரோனியா, ஆதித் சிங், தியா, யாழினி, ஆரியன் என்கின்ற குடும்பம் இரவு உணவினை நமக்கு அன்பளிப்பாக வழங்குகின்றார்கள். எனவே அந்த குடும்பத்திற்கு நம்முடைய அனைவருடைய கரவொலியை நன்றியாக நாம் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இரவு உணவு உண்கின்ற அதே வேளையில் திருத்தூது கழக ஒருங்கிணைய விழா, கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை நடைபெறுகின்றன. அன்பு நிறைந்தவர்களே, நம்முடைய பங்கின் குடும்ப விழாவில் மிக சிறப்பாக எல்லா கலை நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். அதிலே தனிநபர் நிகழ்ச்சிகள் இல்லாமல் குழுவாக உள்ள நிகழ்ச்சிகளை மட்டும் நடத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய தினம் நம்முடைய விழாவின் 9ஆம் திருவிழா புனிதருடைய பாதுகாவலர் பெருவிழாவை புனிதரின் தியாகத்தை வாழ துடிக்கும் இளையோராக என்கின்ற மைய சிந்தனையில் பாலர் சபை, சிறுவழி இயக்கம், இளம் கிறிஸ்தவ மாணவர் இயக்கம், இளைஞர் இயக்கம் ஆகிய அமைப்புகள் இணைந்து சிறப்பிக்கின்றார்கள். நாளை மிக சரியாக 6 மணிக்கு ஜெபமாலை, தொடர்ந்து புகழ் மாலை, 6:45 மணிக்கு விழா பலியும் நடைபெறும். அன்பு நிறைந்தவர்களே, திருவிழாவுக்கான நன்கொடைகள், அன்பின் விருந்துக்கான திருப்பலி நன்கொடைகள், குடும்ப வரிகள் அனைத்தையும் செலுத்தி பொருளிடமிருந்து ரசீது பெற்று செல்லவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பார்சல் உணவு என்பது நோய்வாய்ப்பட்டவர்கள், நடக்க முடியாதவர்களுக்கு மட்டுமே. சில அன்பியங்களிலிருந்து பெயர்கள் இன்னும் கொடுக்கவில்லை. கொடுக்காத அன்பியங்கள் என்று பெயர் கொடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பங்கின் குடும்ப விழாவின் நிறைவு நாளில் அனைத்து குடும்பங்களும் மகிழ்ச்சியோடு தங்கள் ஒரு நாள் வருமானத்தை காணிக்கையாக கொடுக்குமாறும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நாளை இரவு திருப்பலியின் நிறைவில் சமபந்தி அன்பு விருந்துக்கான தயாரிப்புகள் நடைபெறுகின்றன. எனவே ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடின்றி அனைவரும் இருந்து காய்கறிகள் வெட்ட உதவுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி மன்றாட்டிற்காக எழுந்திருப்போம். அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலே இன்றைய வழிபாடு சிறப்பாக அமைந்திருந்தது. வழிபாடுகள் அனைத்தும் நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருந்தது. உங்களை எல்லாம் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தந்தை ஷைன் அவர்கள் அமைதியான அன்பான அருட்தந்தை, ஒவ்வொன்றையும் ஆழமாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவர்கள். அவருக்கும் உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜான் போஸ்கோவின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூயாவியானவர் உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளது. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.